சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா, என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே இது போதாத ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அந்த ஆசீர்வாதத்துக்காக நீங்க தேவ சமூகத்தில் நிற்கிற போது கர்த்தர் இடங்கொள்ளாமற் போக மட்டும் நம்ம ஆசீர்வதிப்போம். ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்கும். எல்லை பெரிதாக்கப்படணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட. எல்லை பெரிதாக்கப்படுவது என்பது என்னன்றதை சரியாய் உணர்ந்து கொள்ளுங்கள். உன் எல்லை என்பது ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்துக்கான உன்னுடைய பகுதி. சின்ன வீடு இருக்கா, அதுதான் உன் எல்லை. இதை தாண்டி என்ன செய்ய முடியாது. பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வரும், அந்த பக்கம் இருக்கிற எதிரில் இருக்கிற சண்டை. ஏன்னா உன் எல்லை எது? உன் வீடு தான் ஒரு குறிப்பிட்ட உன் எல்லை. உன் அதிகாரம், உன் ஆளுகை, இதெல்லாம் அதுக்குள்ளதான். அதை தாண்டி என்ன செய்ய முடியாது. நீ வெளியே போய் ஒண்ணுமே செய்ய முடியாது. உன் எல்லைகள், உன் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதிகள், உன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட பகுதிகள். யாபேஸ் பார்க்கறான், ஒன்னும் இல்லை ஆண்டவரே என் எல்லையை பெருக பண்ணு. திருப்தி இல்லை. கர்த்தருக்கு மகிமை. நம்ம ஆட்கள்லாம் இன்னைக்கு என்னன்னா, ஐயோ பரவாயில்லப்பா சார், எங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் எங்களை இவ்வளவு வச்சிருக்கிறாரு. இதுவே ஒரு நாளும் சொல்லாதருங்க. ஒரு நாளும் நம்ம கீழே இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நம்ம விட குறைவுபட்டு இருக்கிறவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவனை என்னுடைய இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துங்க, என்ன அவனுக்கு மேல கொஞ்சம் கொண்டு போய் நிறுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உயர்த்தி கொண்டே இருக்கிற தேவன். ஒவ்வொரு நாளும் பாருங்க இவன் ஜெபம் பண்றான், ஆண்டவரே என்னுடைய எல்லையை. ஏன்னா தேவனுடைய விருப்பம் என்ன தெரியுமா? தேவன் அதை தான் எதிர்ப்பாங்க. இல்ல என் பிள்ளை கேட்கட்டும், என் பிள்ளை என்ன செய்யட்டும், கேட்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். காலேபின் குமாரத்தி காலேபு கிட்ட வந்து ஜெபம் பண்ணும் போது அவ அப்படிதான் சொல்றா, நீ எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தந்திருக்கிற, நல்லதுதான், ஆனா இன்னொரு ஆசீர்வாதமும் வேணும். நீர்ப்பாய்ச்சலான தோட்டங்களை எனக்கு தரணும்னு சொன்ன போது காலேபு அவளை ஆசீர்வதிக்க முடியுமானால் வேதம் சொல்லுகிறது. எசேக்கியேல் 36:37 வாசித்து பாருங்கள். இதை நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்திலே கேட்கணும்னு சொன்னார். கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு, உனக்கு என்ன வேணும் கேளு. இல்லை ஆண்டவரே சிங்கிள் பெட்ரூம்ல தான் இருக்கிறேன், இந்த வீடு எனக்கு போதாது ஆண்டவரே, கொஞ்சம் இதுக்கு மேலே அடுத்த ஒரு லெவல், ஒரு 2 பெட்ரூம் வீடாக கொடுங்க, 3 பெட்ரூம் வீடாக கொடுங்க, வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், கொஞ்சம் அடுத்த நிலைமைக்கு மாற்றுங்க, சொந்த வீடாக கொடுங்க, சொந்த இடம் வாங்கணும், கட்டடம் வாங்கணும், பில்டிங் வாங்கணும், கார் வாங்கணும், வண்டி வாங்கணும். கவனிக்கிறீங்களா? நீங்கள் கேட்க 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 பரலோகம் அதை அனுப்பும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நாம் என்ன நினைக்கிறேன்னா இதெல்லாம் கேட்கக்கூடாது. ஆட்கள் அப்படிதான் கத்துக் கொடுக்குறான், இதெல்லாம் கேட்காத. கர்த்தருக்கே தெரியும் உன் ஆசை. கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், ஆனா என் தேவைகள் எல்லாம் நான் சொல்லணும்னு சொன்னார். நான் கேட்கிற போது என் தகப்பன் எனக்காக தருவான். அவர் சொன்னார், என்னிடத்துல கேள்னு சொன்ன, நீ விரும்புகிறது என்ன, என்னிடத்துல கேள்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை. நீங்க கேட்க கேட்க பாருங்க, இவன் சொல்றான், ஆண்டவரே என்னுடைய எல்லையை சொல்லுகிற, நான் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அதுக்காக என்ன செய்ய வேண்டுமா? எசேக்கியேல் அப்படிதான் சொல்லுகிறார், இதற்காக அவர்கள் என்னிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும், அப்பொழுது மந்தை பெருகுகிறது போல அவர்களிலே நான் மனுஷர்களை பெருக பண்ணுவேன். நீ கேளு, பெருகுன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. நல்லா ஆமென் சொல்லுங்க. போதும் பாஸ்டர், இத்தனை பாத்திரமே வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்னா அதுக்கு மேல நின்றும். என்ன செஞ்சிடும்? கவனிக்கிறீங்களா? என்ன நின்றோம். இல்ல 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 இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் என்ன செய்யாது, பத்தாது. கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டேன்னா கர்த்தர் நம்மளை இந்த வருஷம் அப்படிதான் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த இடம்லாம் போதாது, கர்த்தர் ஆத்துமாக்களினாலே சபையை நிரப்புவேன்னு சொல்லி நம்ம தரிசனம் அப்படிதான். ஆண்டவருக்கு மகிமை உண்டா. ஏன் சொன்னா ஒவ்வொரு நாளும் எல்லாம் பெரிதாகணும். கர்த்தருக்கு மகிமை. நீங்க கேட்க கேட்க என்ன நடக்கும்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுன்னு போட்டிருக்கிறார். ஆமென் அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க பாருங்க, உங்கள் உள்ளங்கால் மிதிபடும் இடமெல்லாம் உங்களுடையதா இருக்கும். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் அப்படித்தானே சொன்னார், ஆபிரகாமே தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நீ நடந்து திரிகிற இடத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன். யோசிச்சு பார்த்தாரு. இல்ல பிள்ளையால ரொம்ப நடக்க முடியாது, அதனால ஆபிரகாம் பார்த்து சொன்னார், ஆபிரகாமே உன் கண் பார்க்குற இடத்தெல்லாம் நான் தருவேன். ரொம்ப நடக்க முடியா, பரவாயில்ல, தூரமா பாரு, நீ பார்க்குற இடத்தெல்லாம் கொடுப்பேன். எவ்வளோ நல்ல தேவன் பாருங்க. ஏன்னா நம்மால முடியாததையும் நமக்காக ஆசீர்வாதமாய் மாற்றுகிற திட்டங்கள் தேவனிடத்திலே உண்டு. திட்டங்களை வச்சிருப்பாரு. இல்ல என் பிள்ளை ஆசீர்வாதமாய் மாறணும், அதுக்கான திட்டங்கள் இவைகள் தான்.
நம்ம திட்டம் நம்ம யோசனை எல்லாம் வேற. வசனம் சொல்லுது நம்முடைய நினைவுகளும் எண்ணங்களும் வேறு, ஆனா நம்ம குறித்து தேவனுடைய திட்டம் வேறு. அல்லேலூயா. அவர் பாருங்க நம்ம ஆசீர்வாதமாய் வைப்பார்.